எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய பேர் வந்து கிருஷ்ணா. நான் தான் கிவா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர், மேனேஜிங் ட்ரஸ்டி. ஸோ என்னுடைய கனவு இது. அது நான் ஆரம்பித்து 14 மாதம் ஆகுது. இதில் லாஸ்ட்டாக 8 மாதம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்க. ஆசை என்னுடைய கனவை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ரெஸ்கியூ மட்டுமே இந்த 8 மாதத்தில் 126 பிள்ளைங்க பண்ணியிருக்கேங்க. 126 பிள்ளைங்களை நான் வந்து அடிபட்டோ, உடம்பு முடியாமையோ, கட்டி வந்தோ, கேன்சர் வந்தோ, மூளைக்காய்ச்சல் வந்து, ஸோ இந்த மாதிரி நிறையா வகையான நோய்கள் கொண்ட பிள்ளைங்களை நான் வந்து எடுத்து வச்சு பார்த்துருக்கேன். நிறையா பிள்ளைங்களை இழந்திருக்கேன், நிறையா பிள்ளைங்களை காப்பாற்றிருக்கேன், நிறையா பிள்ளைங்களை மறுபடியும் அவங்க ஏரியாவில் விட்டுருக்கேன். அந்த டேட்டா தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ரெஸ்கியூவை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெஸ்கியூவும் பண்ண முடியாதுங்க. அதுதான் உண்மை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு உண்மை இருக்குது. புரியலை, ஆரம்பிக்கும் போது தெரியல, ஐயோ போச்சே இல்லை பாவமே அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் முட்டாளாக தான் நான் இருந்தேன். போக போக தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு உயிருக்கு பல உயிர் தீர்வு இல்லை. நம்ம ஒரு உயிர் முடியாமல் இருக்குது, நம்ம எடுத்துட்டோம், நமக்கு அந்த கண்ணை மறைச்சிருச்சு, நம்ம ரொம்ப எமோஷ்னலாக ஆகிறோம் அப்படின்னா பல உயிரை நம்ம வந்து கொல்ல போகிறோன்னு அர்த்தம். ரெஸ்கியூ ஃபீல்டில் சொல்கிறேங்க. இது வந்து நான் நிறையா இழந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த டிசிஷனை எடுத்தேன். ரெஸ்கியூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம நம்பி நிறையா உயிர்கள் இருக்குது. அந்த உயிருக்கு நம்ம மதிக்கணும். அந்த உயிர்களை, அதுக்கடுத்தா வெளியே இருக்க உயிர்களை மதிக்கணும். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் நம்ம உருவாக்கணும். பட் அது சாத்தியமானு தெரியல. பட் முயற்சி பண்ணுவோம் சொல்லிவிட்டு இப்போ ரெஸ்கியூ ரொம்ப குறைச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதம்லாம் 11 தான் பண்ணியிருக்கேன். ஆனால் கருத்தடை 23 பண்ணியிருக்கேன். போன மாதம் 23 ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன், கருத்தரை 17 தான் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி ரெஸ்கியூ குறைச்சிட்டு ஏன் கருத்தரை அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இல்லைங்க கார்ப்பரேஷன் மேலே. ஒரு இன்சிடெண்ட் என்னுடைய ஏரியாவில் நான் ஃபீட் பண்ணி கருத்தரை பண்ண பிள்ளைங்களே காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க, காணோம், இன்னும் வரல, 1 மாதம் ஆச்சு. இருக்குமாங்கிற நம்பிக்கை கூட இல்லை. அந்த ப்ரொசீஜர் சொல்கிறாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஏற்றுக்க முடியலைங்க. இது ஓகே, எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, கண்ணு முன்னாடி இருக்குது. இதுவே வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு வயசான அம்மா சாப்பாடு போடுறாங்க, பிள்ளையாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஜீரோங்க, ஜீரோ. ரொம்பவும் பேச முடியாதுங்க. சரி விடுங்க. சரி ஓகே, நான் 312 பிள்ளைங்களுக்கு வந்து நான் கருத்தரை பண்ணியிருக்கோங்க நம்ம லாஸ்ட் 8 மாதத்தில். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கை தட்டினா ஓசை வராது, லைட்டாக வேணால் அப்படி வரும், பட் ஆனால் நல்லா வராது. என் கூட சேர்ந்து யார் தெரியுமா இருந்தா, இந்த கிவா ஃபவுண்டேஷனில் ஒரு 2-3 பேர் தாங்க. ஆட்டோக்காராக இருக்கட்டும், ஒரு புகழனாவாக இருக்கட்டும், அது மாதிரி இப்போ ஒரு தம்பி வந்திருக்காங்க கோகுல், அவன் அங்கே ஷெல்டரில் அப்பா சொன்னான், அவங்க ஃபேமிலியோடு அங்கே இருக்கார். ஸோ இவங்களாம் ஒரு 4-5 பேர் எண்ணிடலாம். இதுக்கு பேக்கெண்டில் யார் தெரியுமா, அத்தனை ஃபீடர்ஸுங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நான் உடனே தூக்கி தருவீங்களா, தூக்கி கொடுத்தீங்கன்னா நான் பண்ணித்தரேன், இல்லைன்னா பண்ண முடியாது, ஏன்னா போஸ்ட்கர் எனக்கு கஷ்டம், என்னை அந்த பிள்ளையை கடிச்சிருவாங்க, நான் கடி வாங்கிட்டேன்னா அடுத்து நிறையா பண்ண முடியாது. ஸோ இப்படின்னு அவங்கள பேசும்போது அது பிள்ளைங்க விழுந்துருவாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாய் கடிக்குது, ஓடுது, தெரிக்குது, பயப்படுதுன்னு. நாயை பற்றி அறிவில் தான் என்ன வேணால் சொல்லுவான். பட் ஆனால் அதனுடைய பயணிக்கிறவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப பாசமான உயிரினம், அது கடிக்கலாம் செய்யாது. அந்தளவுக்கு அதனுடைய அன்பு அதிகம். ஸோ வந்து அவங்க தூக்கி கொடுத்தாங்க, பண்ணேன். இந்த 312 ஒரு 300 பிள்ளைங்க தூக்கி கொடுத்துருப்பாங்க கையால் ஃபீடர்ஸு. ஒரு 10 பிள்ளைங்க நெட்டு போட்டிருப்போம். நெட்டுமே என்கிட்ட கிடையாது. ஆட்டோக்கார்ட்ட இருக்குது, புகழ்நாட்ட இருக்குது, அவர் பண்ணுவார், நான் பண்ண மாட்டேன். எனக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. அதில் ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்ம வந்து நல்லது பண்ணுறோங்கிறது தப்பு. அதுகளோடைய பழகலாம். அவ்வளோ ஒன்று கொடூரமான உயிரினமாக நிறைய மனுஷன் அழிச்சிருப்பாங்க, ஏன் கூட வச்சுருக்கான். சில கூமுட்டைகளுக்கு புரியாது, அது வந்து தெருநாய் வெறிநாயின்னு சொல்லி பேசி தெரியும், அவங்கள விடுங்க. பட்டு அறிவுள்ள நமக்கு புரியும்ல. ஸோ நம்ம வந்து பழகியாக தூக்கி கொடுத்தோம்னா இன்னும் நிறையா பண்ணலாம். கார்ப்பரேஷனுமே கொஞ்சம் மாற்றணுங்க, கொஞ்சம் ப்ராப்பராக வரணும். அவங்களுமே ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ மாற்றம் வரும். மாற்றம் என்கிட்டருந்து வந்துச்சு, நான் மாறிட்டேன், நான் மாறிட்டுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றுவேன். ஏன்னா மனுஷன் மட்டுமே இங்கே வாழ்ந்தானா அழிஞ்சிருவான், அது நல்லா தெரியும். மனுஷனோட சேர்த்து பல உயிர்கள் இங்கே வாழணும், அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதனுடைய முதல் விதையாக நான் விதைக்கிறது என்னென்னா, நிறைய பேர் சாப்பாடு போடுங்க, நிறைய பேர் அந்த பிள்ளைகளை பழகுங்க, அந்த பிள்ளைங்க மனுஷனை நம்பணுங்க. அது ஒன்று போதும். அடிபட்டாலும் சரி, கர்த்தரை பண்ணுறக்காலும் சரி, ரொம்ப ஈஸியாக அந்த பிள்ளைங்க நம்ம நம்பி வந்துடுவாங்க. வலிச்சா கூட கடிக்க மாட்டாங்க.
நாய் தானே விலங்கு தானேன்னு கடிக்க மாட்டாங்க, பழகி பாருங்கள், அவங்க அன்பு வேறு மாதிரி இருக்கும். பெத்த தாயை விட நாய் அன்பு சிறந்ததுங்க. நன்றிங்க.